அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலனிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிடலாம்னுட்டு அதை ஆரோக்கியமாக செய்து சாப்பிடுவோம்னுட்டு நேற்றைக்கு வாங்கி வச்சுட்டோம். அதை ஒரு 2 மணித்தியாலம் ஊற விட்டு அது தாளித்து சாப்பிட்டா நல்லா இருக்கு. பிளேன் டீயோடையோ சாப்பிட்டா. அப்போ இன்றைக்கு நாங்கள் அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் சொல்லி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காற்று கொஞ்சம் பலமா இருக்கிறதால எங்களோட குரல்கள் கேட்க கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா கவுப்பி தான் தாளித்து சாப்பிட போறோம். கவுப்பி உண்மைக்கு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. அதை தான் 2 மணித்தியால ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் அவைய வச்சா காணும். அவைய வச்சிருக்கிறோம். அப்ப அதைத்தான் இன்னைக்கு நாங்க தாளிச்சு சாப்பிட போறோம். அதுக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி அப்படியே பார்ப்போம். தேவையான பொருட்கள் கவுப்பி, அதை நான் சொன்ன மாதிரி 2 மணித்தியாலம் ஊற விட்டு 20 நிமிஷம் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால சின்ன வெங்காயம், இது நல்லா இருக்குமென்று சொல்லிட்டு சின்ன வெங்காயம் ஒரு அளவாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். கருவேப்பமிளகு, ரம்பையில, சிவத்த மிளகாய், பச்சை மிளகாய், அடுத்தது தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். தவிட மேல் மிச்சமா பெருஞ்சீரகம் எல்லாம் போடலாம். நாங்கள் இவ்வளவுமே காணும் எடுத்து வச்சிருக்கோம். உப்பு நாங்கள் கவுப்பிக்கே போட்டு அவிச்சிட்டோம். வெங்காயத்துக்கு லைட்டா போட்டா காணும். அது சரி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நாங்கள் இருந்து கொண்டு சமைக்க போறோம். பழமையா நின்று கொண்டுதான் செய்வோம். இன்னைக்கு இருந்து கொண்டு அப்படியே இந்த காத்தை சமாளித்து செய்ய போறோம். எண்ணெய் கொதிக்கவே கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எடுக்கு. எல்லாம் காத்து அடிச்சு கொண்டே இருக்குது. ஆனா இப்ப கொதிச்சுட்டு போல இருக்கு. எண்ணெய் கொதிச்சுட்டு பரவாயில்ல. இப்ப நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். 2 தான் கிடந்தது. அடுப்ப சமாளிக்கிறதான் ஒரு பெரிய ஒரு வேலையா இருக்குது. நான் உள்ளுக்கே அவிச்சு கொண்டு வந்துட்டேன். அது வரையே கொஞ்சம் ஈஸியா இருக்குது. இது சில வேலை இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆச்சு. இதை வரைக்கும் எடுக்கலாம். இந்த சத்தான சாப்பாடு தான். ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் கவுப்பிக்கு. அதை எடுத்து கொஞ்சமா போடுவோம் தாளிகளுக்கு. இதோடைய நாங்கள் இந்த ரம்பையில கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கணும். சில பேர் அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க. அவிச்சு போட்டு தக்காளி பழம் அதெல்லாம் போட்டு பச்சையாக கூட்டு மாதிரி அதுதான் கடையில விற்கும். ஆனால் கடையில வேண்டி சாப்பிட நல்லா இருக்கும். நாங்கள் செய்து சாப்பிட இப்படி இருக்கும் முந்திரி. எங்களுக்கு இப்படிதான் செய்து பழக்கம். வீட்டு சாப்பிட்றதுனாலே ஆமா கவலைக்குள்ளெல்லாம் கொட்டுப்படுது. அப்படி ஒரு வெள்ளமா புட்டுமா வச்சு அதோட சேர்த்து சாப்பிட நீட்டியா உண்டு ருசியா இருக்கும். இந்த ரம்பையில வாசம் பார்த்தீங்க நல்லா வருது. இது நோம்பலாவே செய்யலாம். வேற நிறைய போடணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. இவ்வளவுமே காணும். ஏன்னா அந்த ரம்பையிலேயே போட்டாலே அது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். சரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரை கட்டம் பிறகு நாங்கள் இதையும் போட்டு தாளிக்கணும். இதோடையும் அப்படியே சேர்ந்த இதண்டு இல்லை கவுப்பி. இதுக்கு நாங்கள் தூள் சேர்க்க தேவையில்லை. கடலைக்கு நோம்பல தூள் சேர்த்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கவுப்பிக்கு சேர்க்க தேவையில்லை. இப்படியே சாப்பிடுறது நல்லா இருக்கும். அதோட சின்ன பிள்ளைல சாப்பிடுறா சுத்தமாக உனக்கு தாரே உனக்கு இன்னைக்கு தாரே இல்லை.
இல்ல வாசம் வந்துட்டது. இந்த இதுல ஒரு கோயில் வாசம் அடிக்கும், கோயில் சாப்பாடு வாசம். இந்த கோயில்ல கடலை அதில் தாருவாங்க, கோயில் சாப்பாடு வாசம் அடிக்குது காலையில. சரி, அவ்வளவுதான். இன்னும் அப்படியே இறக்கலாம். சூப்பரா ஒரு சிம்பிளா ஒரு ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு, நல்ல சத்தான ஆரோக்கியமான சாப்பாடு. நீங்களும் உங்களோட வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அப்படியே சோளம் கொஞ்சம் இருந்தா அதையுமே வந்து நாங்கள் வறுத்து சாப்பிட போறோம். அப்படியே நல்ல நார்ச்சத்து நிறைஞ்ச கவுப்பி தாளித்து வச்சிருக்கிறோம். அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னோம், நல்ல சோளன் வந்து மறுத்தெடுத்து வச்சிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கால வந்து நான் டீ மாற்றி வச்சிருக்கிறேன். அப்போ இன்னே ஈவினிங் டைம் வந்து இதோட தான் வந்து சாப்பிட்டு டீ குடித்து சந்தோஷமா இருக்க போகிறோம். நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல நார்ச்சத்து நிறைஞ்ச கவுப்பி, உண்மையாகவே உடம்புக்கு அவ்வளவு நல்லம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, இதை செஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து நாங்கள் சும்மா மிஞ்சி இருந்த சோழனில் வந்து அப்படியே வறுத்தெடுத்து நாங்கள் இன்றைக்கு கவுப்பி அடிக்க வந்து இது உண்மை கிடந்தது. அப்போ அதே மாதிரி அப்படி எடுத்து வறுத்திருக்கிறோம். உண்மையிலே வந்து சாப்பிட ஒரு நல்லா தான் வந்து இருக்கும். எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, அப்படி உங்களோட உணர்வுகள் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. பாய்.